அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த மிஸ்காண்டக்ட். மிஸ்காண்டக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 4 லைனை பார்க்கும்போது மிக தெளிவாக புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தனி ஆக்டாக ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கிங்க. இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆக்ட் 1946. இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர், அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் எந்த கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க, ஸ்டாண்டிங் ஆர்டர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டுக்குள்ளேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 20 மதிப்பெண்கள் இருக்கிறதுன்றது நினைவில் வச்சுக்கிங்க. மிக கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாமே எளிமையான டாபிக்ஸ் தான். சரி, மிஸ்காண்டக்ட்னா என்னென்னா தவறான செயல். தவறான செயல். ஒரு எம்ப்ளாயர்கிட்ட இருக்கக்கூடிய நற்குணங்கள் அவர்கிட்ட இல்லை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அவர் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தகுதியற்றவராக மாறுறாரு, அந்த தொழிற்சாலைக்கே தகுதியற்றவராக மாறுறாரு. தொழில் ஒழுங்கையும் நிறுவனத்தின் அமைதியையும் பாதிக்கக்கூடிய செயலாக பார்க்கப்படுகிறது. இதை தான் மிஸ்கண்டக்ட்னு சொல்கிறாங்க. இந்த சட்டம் இருதரப்பினருக்கும் நெறிமுறைகளை வகுத்து நிறுவனத்தின் அமைதியை பாதுகாக்கிறது. 2 பேருக்குமே இருக்குது, எம்ப்ளாயிக்கும் இருக்குது எம்ப்ளாயருக்கும் இருக்குது. 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் அண்டரில் வருவாங்க. 2 பேருமே நெறிமுறைகளை பின்பற்றி எந்த வித இடர்பாடுகளும் இல்லாமல் தொழிலை நடத்துவதற்கு உதவிகரமாக இருக்கணும். நான் தான் பெரிய ஆள் நீ தான் பெரிய ஆளுன்ற கான்செப்ட்லாம் இல்லாமல் அவரவர்களுக்கென்று வகுக்கப்பட்ட அந்தந்த வேலையை செஞ்சு அவங்கவுங்க கம்பெனியை வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆக்ட் 1946. சரி, இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ள போனால் மிக அற்புதமாக புரிய வரும் மிஸ்கண்டக்ட்னா என்ன அப்படின்னு. இதே கான்செப்ட் அட்வொகேட் ஆக்டில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. லேட் அட்டண்டன்ஸ், லேட்டாக வருவார். ஒரு 10 மணிக்கு வர வேண்டிய இடத்துல இவர் 11:30 மணிக்கு வருவார். எல்லாம் போடுப்பா அட்டண்டன்ஸை போடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணையில் பேசுவார். அவர்களும் பார்த்திங்கன்னா பயந்து போடுவாங்க. ஏன்னா அவர் அந்த மாதிரியான அப்பியரன்ஸில் இருப்பார், ரவுடி அப்பியரன்ஸில் இருப்பார். அதே போல் தெஃப்ட் அண்ட் ஃப்ராடு, கம்பெனிக்குள்ளே இருக்கிற பொருட்களெல்லாம் திருடி வெளியில் விற்கிறது, ஃப்ராடு தனம் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸில் ஃப்ராடு தனம் பண்ணுறது, பொருட்கள் உற்பத்தியில் ஃப்ராடு தனம் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மிஸ்காண்டக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. வைலன்ஸ் ஆஃப் ஒர்க் பிளேஸ், தேவையில்லாத வார்த்தைகளை அந்த இடத்துல விட்டுட்டு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், நான் தான் பெரிய ஆள், நான் இங்கே உட்காந்துன்றப்போ உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கப்போ, வேலை நேரத்தில் என்னால் வேலை செய்ய முடியாது, டீ பிரேக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும், இந்த மாதிரியான பிரச்சனைகளை அடிக்கடிக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறது. கோ ஸ்லோ இஸ் ஏ சீரியஸ் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி ஆனரபிள் ஹைகோர்ட்டு சொல்லியிருக்கு. கோ ஸ்லோ பார்த்தீங்கன்னா மெதுவாக வேலை செய்வாங்க, என்னால் இவ்வளோ தான் வேலை செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான மிஸ்காண்டக்டில் வருது. ட்ரிங்க் ஆன் டியூட்டி, நல்லா குடிச்சிட்டு ஆல்கஹாலை நல்லா குடிச்சிட்டு டியூட்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மிஷினில் அடி போடுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அங்கே இருக்கிற பெண்களை பார்த்திங்கன்னா பலாத்காரம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரியான விவகாரங்களில் ஈடுபடுவதும் ஒரு வகையான மிஸ்காண்டக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ உங்களுக்கு மிஸ்காண்டக்ட்னா என்ன அப்படின்றது மிக தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு வகை, அதாவது சட்டத்திற்கு புறம்பாக செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் மிஸ்காண்டக்ட் என்று அழைக்கப்படுகின்றன. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதனுடைய ஆக்ட் மட்டும் மாறுது அப்படின்றதா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டரில் வருது. ஸோ ஸ்டாண்டிங் ஆர்டர்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மிஸ்காண்டக்டையும் விடாமல் எழுதுங்க அப்படின்றது தான் என்னுடைய ஆன்சராக இந்த இடத்துல இருக்குது. சரி, டைப்ஸ் ஆஃப் மிஸ்காண்டக்ட் அப்படின்னு பார்க்கும்போது மைனர் சின்னதான ஒரு மிஸ்காண்டக்ட், மேஜர் பெரிய அளவில் நடக்கக்கூடிய மிஸ்காண்டக்ட். இந்த இடத்துல தெளிவாக போட்டுட்டோம் பாருங்களேன். மைனர்னால் ஸ்மால் வைலன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லேட் அட்டண்டன்ஸ். மேஜர்னா பார்த்தீங்கன்னா சீரியஸ் வைலன்ஸ்னு போட்டாச்சு. தெஃப்ட்டு, ஸ்ட்ரைக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேஜர் மிஸ்காண்டக்டில் வருது. இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தெளிவாக பேராகிராஃபாக பாயிண்ட்டாக போட்டு எழுதுங்க. சும்மா ஃப்ளோட் சார்ட் வரைங்க. ஆனால் அதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியத்துவம் கொடுத்துறாதீங்க. ஏன்னா உங்களுடைய பேப்பர் ஒரு பக்கமும் ஒரு மாதிரியாக இருக்கணும். ஒரு சைடில் பாயிண்ட்டு, ஒரு சைடில் பேராகிராஃப், ஒரு சைடில் கேஸ் ஸ்டடி, ஒரு சைடில் சின்னதாக ஒரு ஃப்ளோட் சார்ட், இந்த மாதிரி மாறி இருக்கணும். எல்லாமே இதே மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
இந்த மிஸ்காண்டக்ட் பண்ணுறவங்களுக்கு என்கொயரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த ஆக்டில். டொமஸ்டிக் என்கொயரி அண்ட் நேச்சுரல் என்கொயரின்னு 2 இருக்குது. இதை பற்றின விவரம் அடுத்தடுத்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா ஸ்டாண்டிங் ஆர்டரில் இன்னும் 2-3 வீடியோ போட வேண்டியது இருக்குது இல்லைங்களா? ஸோ அது அப்போ இதை பற்றின விவகாரங்கள் மிக தெளிவாக தெரிய வரும் உங்களுக்கு. இப்போதைக்கு மிஸ்காண்டக்ட்னா இந்த கான்செப்டை மட்டும் உள்வாங்கிக்கிங்க. இதுலேருந்து நீங்கள் புத்தகத்தை படித்து பில்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஐடியா மட்டும் கொடுத்தாச்சு. இதன் பிறகு நீங்கள் நல்லா படிப்பீங்கன்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸுக்கு எப்போவுமே இருக்குது. அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. ஒரு கேஸ் ஸ்டடி மட்டும் நம்ம பார்த்தலாம். டாடா ஆயில் மில் கம்பெனி லிமிடெட் வெர்சஸ் ஒர்க்மேன் இன் 1965 நடக்கிற கேஸு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மிஸ்காண்டக்ட் நடக்குது. அதன் அடிப்படையில் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுது நிர்வாகத்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து உடனே பணியிலிருந்து நீக்கம் செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த இடத்துல தான் கேஸுடைய ஃபேக்ட் ஆரம்பிக்குது. அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்குண்டான என்கொயரி நடத்தப்பட்டதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இங்கே அரைஸ் ஆகுது. என்கொயரினா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. டொமஸ்டிக் என்கொயரி இருக்குது, நேச்சுரல் என்கொயரி இருக்குது. டொமஸ்டிக் என்கொயரினா கம்பெனிக்குள்ளவே நடக்கக்கூடிய ஒரு வகையான என்கொயரி. அது நேச்சுரல் பேஸ்டாக இருக்கணும், நேச்சுரல் ஜஸ்டிஸ் பேஸ்டாக இருக்கணும் அப்படின்றது தான் கான்செப்டு. இந்த மாதிரி இந்த வழக்கில் டாடா ஆயில் மில் கம்பெனி லிமிடெட் வெர்சஸ் ஒர்க்மேன் 1965 கேஸ் ஸ்டடியில் என்ன நடக்குதுன்னா, டொமஸ்டிக் அண்ட் நேச்சுரல் என்கொயரி நியாயமானதாக இல்லை எனில், ஃபேரான ஒரு என்கொயரியாக இல்லைன்னா என்ன பண்ணலாம்? மீண்டும் அவரை பணியில் சேர்த்து கொள்ள வேண்டும். யாரை பணி விட்டு நீக்கினீங்களோ, நீங்கள் என்கொயரி சரியான நியாயமானதாக இல்லை என்று கருதப்படும் பட்சத்தில் அவரை மீண்டும் பணியில் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் இந்த கேஸ் ஸ்டடிக்கு உண்டான அவார்டு. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு. அதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. புத்தகம் அவைலபிளில் இருக்குது, வேணுன்றவங்க கேட்டு பெறலாம். அப்போது நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தால் மிக எளிமையாக இருக்கும். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்குன்ற மாதிரி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், புரிஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம்.